பிள்ளைக்கு இமோஷனல் சப்போர்ட் தேவைப்பட்ட நேரம் பாப்பா உமா பக்கத்துல இல்ல, அதை கேர் பண்ணல, அது கூட்டி விடல, அதை கூட்டிட்டு பள்ளிக்கு போகல, அதை ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு பயணத்துக்கு கூட்டிட்டு போகல, 4 நல்ல விஷயத்துக்கு கூட்டி போகல நாங்க. ரைட்? அப்ப இப்ப நாங்க எதிர்பார்க்கிறோம், எங்களுக்கு நாங்க சில நேரம் சிலாக சொல்லுவாங்க, 25 வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன் என் பிள்ளைங்களுக்காக, 30 வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன் ஜப்பான்ல, ஊடி கட்டி கொடுத்தேன், கடை வாங்கி கொடுத்தேன், நகை போட்டு விட்டேன், வாகனம் வாங்கி கொடுத்தேன், எல்லாம் செஞ்சேன். என் பிள்ளை இப்ப என்னைய பாக்குறாரு இல்ல. என்ன காரணம்? நீங்க அதை கொடுத்ததீங்கெல்லாம் அந்த பிள்ளையை கொடுத்த சொத்து அல்ல, நீங்க அந்த பிள்ளைக்கு நேரம் கொடுக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பிள்ளைக்கு நேரம் கொடுக்கல. சில பிள்ளைகள் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நான் சில பிள்ளைகிட்ட கேட்பேன், உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறீங்கம்மா, நீங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? அந்த பிள்ளைகள் சொல்லுவாங்க, என்னோட உமாவும் பாப்பாவும் உட்கார்ந்து பேசணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் கேட்கணும், இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன படிச்சு தந்தாங்க விளங்கிச்சான்னு கேட்கணும். இதை ஆரம்பத்துல செய்வோம் நாங்க. எப்ப உள்ள நர்சரி போற நேரம், கிரேட் 1, 2, 3, 4, 5 படிக்கிற நேரம் கேட்போம். 6ஆம் ஆண்டுக்கு பிறகு உள்ள வந்து உமா உமான்னு கூப்பிடு, நீங்க சமைச்சு கொண்டிருக்கீங்க, ஓடி அங்கால அரட்டி கொண்டீங்க, அவங்க விரட்டி விடுவோம். கலெக்டர் பண்ணாம போவாங்க கருத்துவோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எந்த பிள்ளையாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உங்ககிட்ட வந்து கதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னா அந்த பிள்ளை நல்ல வெள்ள மனசோட இருக்குன்னு அர்த்தம். அந்த பிள்ளைய நாசமாக்கிறாங்க. புள்ள உங்களோட வாப்பாவோட உமாவோட வந்து பேச ட்ரை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த புள்ள நல்ல ஒரு ஒயிட் நல்ல ஒரு வெள்ள மனசோட இருக்குது அர்த்தம். அந்த புள்ள எல்லாம் பேசணும், உங்ககிட்ட கேட்கணும், நாங்க பேசுறதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கணும், லிசனிங் பண்ணணும். இந்த உலகத்துல நீங்க நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க, உலகத்துல பேசுறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க, ஆனா கேட்கறதுக்கு தான் மனுஷர்கள் குறைவு. சரியா? கேட்கறதுக்கு தான் மனுஷர்கள் குறைவு. இன்னைக்கு நீங்க சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளைக்கு இலங்கையில 2014 தகவலின்படி ஒரு நாளைக்கு இலங்கையில 600 விவாகரத்துக்கள் நடக்குது. 2014 தகவலின்படி. இன்னைக்கு 2024, ஒரு நாளைக்கு ஆக குறைஞ்சது 800 விவாகரத்துக்கள் நடக்குது. சரி, யோசிச்சு பாருங்க, ஏன் விவாகரத்துக்கு போறோம்? ஏன் போறாங்க? ஏன் இல்லீகல் கனெக்ஷன் உண்டாவது? ஹஸ்பண்டுக்கு நேரம் இல்ல வைப்போடு உட்கார்ந்து பேசுறது இல்ல. எப்ப கடைசா உட்கார்ந்து பேசுங்க? எப்ப கடைசா உட்கார்ந்து உண்டா சாப்பிட்ட?